Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்திங் எனிதிங் அண்ட் நத்திங். நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சம்படி எனிபடி அண்ட் நோபடி பார்த்தோம். அது வந்து என்னென்னா பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மூணும் இந்த மூணு எதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஏதாவது திங்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம சம்திங் எனிதிங் நத்திங் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சம்திங் எனிதிங் நத்திங்கோட தமிழ் மீனிங் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன, வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா தமிழ் மீனிங் பார்க்கலாம். தமிழில் சம்திங் அப்படின்னு என்னன்னா ஏதோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவன் வந்து ஏதோ சொன்னான் ஆனால் எனக்கு புரியல. இந்த மாதிரி நம்ம ஏதோ அப்படின்னு நம்ம தமிழ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் சம்திங் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே கிளியர்? இப்போ செகண்ட் பாருங்கள், எனிதிங். எனிதிங் அப்படின்னு என்னன்னா ஏதாவது. ஏதாவது அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள், உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தமிழில் நம்ம ஏதாவது அப்படிங்கிறது இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இங்கிலீஷில் எனிதிங் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நத்திங். நத்திங் அப்படின்னா எதுவும் இல்லை. இப்போ வந்து நீ வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா இல்லை, எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த தமிழ் வேர்டுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷில் நத்திங் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. கிளியராங்க? இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மூணுமே நம்ம எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த பிக்சரில் ராம் இஸ் ஈட்டிங் பீஸா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. வாட் ஷுட் யூ சே? யூ ஷுட் சே ராம் இஸ் ஈட்டிங் பீஸா. இப்போ வந்து இந்த பையன் தான் ராம் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? ராம் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற அவர் பேரும் ராம் தான். அவர் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஆனா அவர் வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதாவது நீங்க வந்து அவர் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்றப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணும்? சம்திங் யூஸ் பண்ணும். அதுதான் நான் இங்க தந்திருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் ஷியர் வாட் ராம் இஸ் ஈட்டிங், யூ ஷுட் சே ஆஸ் ராம் இஸ் ஈட்டிங் சம்திங். ஓகே, இங்கே வந்து ஹியர் இஸ் சம்திங் பட் யூ டோ நாட் நோ வாட் இட் இஸ் அப்படின்னு. சம்திங் எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணும்? சம்திங் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும். ஓகே, உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் அப்போ வந்து டேரெக்டாக ராம் இஸ் ஈட்டிங் பீஸா அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ராம் இஸ் ஈட்டிங் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ கிளியராக சம்திங். நெக்ஸ்ட் பாருங்கள், எனிதிங். எனிதிங் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களோ இல்லை நெகட்டிவ் சென்டென்சஸ் பேசுகிறீங்களோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? எனிதிங் யூஸ் பண்ணோம். கிளியரா? எப்போல்லாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பேசுகிறீங்களோ அப்போ வந்து எனிதிங் யூஸ் பண்ணும். அதே மாதிரி நத்திங் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாட் எனிதிங் ஆர் நோ சிங்கிள் திங் அப்படின்னு. என்னன்னா நம்ம வந்து தமிழ் சொல்வோம் இல்லைங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு, ஒன்றும் இல்லை. அப்போ அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நத்திங் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு சம் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ இங்க பாருங்க, she said something but I did not understand her. She said something but I did not understand her அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ வந்து ஏதோ சொன்னா ஆனா எனக்கு புரியல. அவ வந்து ஏதோ சொன்னா ஆனா எனக்கு அது புரியல. அவ வந்து ஏதோ சொன்னா, அந்த ஏதோ அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம், என்ன யூஸ் பண்ணணும்? சம்திங் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. ஆர் யூ டூயிங் எனிதிங் அட் த வீக்கெண்ட்? ஆர் யூ டூயிங் எனிதிங் அட் த வீக்கெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி வார இறுதியில் ஏதாவது செய்கிறீர்களா?
அதாவது வீக்கெண்டில் நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் இல்லைங்க. அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எனிதிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் கொஸ்டின் கேட்குறப்போ ஆர் யூ டூயிங் எனிதிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே சம்திங் வரக்கூடாது. ஆர் யூ டூயிங் எனிதிங் அட் த வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி பட் ஐ did not say anything. I was angry but I did not say anything. இது வந்து என்ன சென்டென்ஸ், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா எப்போவுமே நாம் வந்து நாட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிட்டாலே அது நமக்கு என்ன சென்டென்ஸ் வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் நாம் எனிதிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் ஆங்க்ரி பட் ஐ டிட் நாட் சே எனிதிங் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கோபம் வந்தது ஆனால் எதுவும் பேசலை. எனக்கு வந்து கோபம் வந்துச்சு ஆனால் நான் எதுவும் பேசலை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐம் ஹங்க்ரி ஐ வாண்ட் சம்திங் டு ஈட். ஐம் ஹங்க்ரி ஐ வாண்ட் சம்திங் டு ஈட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து சாப்பிட ஏதாவது வேணும். எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு வந்து சாப்பிட ஏதாவது வேணும். ஏதாவது வேணும், ஆனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன பொருள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னு தெரியாத பட்சத்தில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சம்திங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Do you know anything about computers? Do you know anything about computers அப்படின்னு என்ன அர்த்தம், கணினி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, கணினி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா. நாம் வந்து கொஸ்டின் கேட்குறோம் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எனிதிங் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் டூ யூ நோ எனிதிங் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, அந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை. ஐ செட் நத்திங் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை. நத்திங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த மூணுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் வந்து இந்த 3 வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பேசினா உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக தெரியுங்க. வித் அ குயிக் கிளான்ஸ் நான் வந்து ஒன்ஸ் சொல்லிடுறேன். சம்திங் அப்படின்னா ஏதோ, எனிதிங் அப்படின்னா ஏதாவது, அண்ட் நத்திங் அப்படின்னா எதுவுமே இல்லை. சம்திங் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஆனால் அது என்னன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சம்திங் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நெகட்டிவில் நம்ம நெகட்டிவ்க்கு என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஒன்றா வந்து நம்ம கொஸ்டின் கேட்குறப்போ இல்லாட்டி நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம பேசுகிறப்போ நம்ம எனிதிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நத்திங் அப்படின்னு என்ன, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து நத்திங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மூணுமே நம்ம எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், திங்ஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது 3. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. Hope it was an useful one. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.